Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 9th ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா 3ஆம் தேர்ட் மிட்டம் டெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு ஐ திங்க் மண்டே ஸ்டார்ட் ஆகுது. மண்டே ஸ்டார்ட் ஆகி ஃப்ரைடே முடியுது இல்லைங்களா? தேர்ட் மிட்டம் டெஸ்ட் இல்லாதவங்களுக்கு ஆனுவல் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் ஆனுவல் எக்ஸாமினேஷனுக்கு ஒரு மாடல் ரிவிஷன் கொஸ்டின் பேப்பராக இதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேர்ட் மிட்டம் டெஸ்ட் முடித்தவங்களும் இதை ரிவிஷனுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ 50 மதிப்பெண்ணில் 6 சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஸோ தமிழில் ஃபுல்லாக என்னென்ன ஒரு மதிப்பெண் வினா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகிறீர்களோ அது ஃபுல்லாகவே தரவாக பார்த்துக்கோங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். மொழியை ஆள்வோம், மொழியோடு விளையாடு, மனப்பாட பாடல், இது எல்லாமே நல்லா தெளிவாக தரோவாக இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக அட்டென்ட் பண்ணலாம் கொஸ்டின் பேப்பரை. 6 மார்க்ஸ் வந்துச்சுங்களா? அதுக்கு அடுத்தது எவையேனும் 4 வினாக்களுக்கு விடையளி. கமுகுமரம் எதை தேடியது ஒன்று கொடுத்துருக்காங்க. யசோதர காவியத்தின் பாட்டுடை தலைவன் யார்? தமிழ் சான்றோருக்கும் ரோமை சான்றோருக்கும் உள்ள வேறுபாடு யாது? குறுந்தொகை பெயர் காரணம் எழுதுக. அசை எத்தனை வகைப்படும்? அவை யாவை? நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அதில் இருக்குது. ஸோ அதை படிச்சிருந்தீங்கன்னா இதில் 8 மதிப்பெண் உங்கள் கையில் இருக்குது. சரிங்களா? ஈவன் 8 கூட இல்லை, இந்த 5 கொஸ்டினுக்குமே உங்களுக்கு ஆன்சர் தெரியும். ஸோ அப்போ 10 மதிப்பெண் வச்சுக்கோங்களேன். வித்தவுட் சாய்ஸில் நீங்கள் இந்த கொஸ்டின் பேப்பர் அட்டன் பண்ணலாம் அந்த மாதிரி இருந்ததுன்னா. ஸோ அதனால் மார்க் பண்ணதை எல்லாமே எதை சொல்லியிருக்கோமோ அதை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக தரோவாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா சப்ஜெக்ட்லேயும் சென்டம் நீங்கள் எடுக்கலாம். அதுக்கு அடுத்தது எவையேனும் 3 வினாக்களுக்கு விடையளிக்க. பகுதி 3ல் சொற்றொடரை அடைப்புக்குறிக்குள் உள்ளவாறு மாற்றுக. இந்த மொழியை ஆள்வோம்ல இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மார்க் பண்ணியிருக்கோம். எந்தெந்த மொழியை ஆள்வோம், மொழியோட விளையாடல எந்தெந்த பார்ட் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம், ஸோ ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய பார்ட் என்னன்றதை அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோவில் சொல்லியிருப்போம். 3 × 2 6 மார்க்ஸ். ஸோ ஒரு கொஸ்டினுக்கு அதாவது 12th கொஸ்டினுக்கு 2 மார்க்ஸ். அடுத்து ஒலி மரபு பிழைகளை திருத்துக, அது கொடுத்துருக்காங்க. கலைச்சொல் தருக, கன்ஃபார்மாக வர 2 மார்க்ஸ். வினை தொகையை பொருத்தி எழுதுக 14th ஒன். அடுத்தது பார்த்தீங்கன்னா 15 பகுப்பத உறுப்பிலக்கணம் தருக. பகுப்பத உறுப்பிலக்கணம் கூட நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இதில் எங்கெங்கே பகுப்பத உறுப்பிலக்கணம் இருக்குது, இதை மிஸ் பண்ணக்கூடாத பார்ட் அப்படின்ற மாதிரி மார்க் பண்ணியிருக்கோம். எவையேனும் 4 வினாக்களுக்கு விடையளிக்க. ஸோ 20 கொஸ்டின் கட்டாய வினா கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு மனப்பாட பாடலை கம்பல்சரியாக எழுதணும். நம்ம சாய்ஸில் ஸ்கிப் பண்ணக்கூடாது. எவையேனும் 4 எழுதணும். ஸோ 3 உங்களோட சாய்ஸ். 4th ஒன் கம்பல்சரி நீங்கள் 20th கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும். அந்த 4 கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் 20 நீங்கள் கம்பல்சரி அட்டன் பண்ணிடணும். 4 × 3 12 மதிப்பெண் இந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது எவையேனும் பகுதி 5ல் எவையேனும் 3 வினாக்களுக்கு விடையளிக்க. 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. வாழ்க்கை போரில் வெற்றி பெறுவதற்கான வழிகளை கமுகுமரம் வாயிலாக ஆசிரியர் எவ்வாறு உணர்த்துகிறார்? ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க். ஸோ 4 மதிப்பெண் நெடுவினா வரும் இல்லையா, அதை படிச்சாங்கன்னா. அடுத்தது மொழி பெயர்க்க, இதையும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி மொழியை ஆள்வோம், மொழியோட விளையாடல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து 23 நயம் பாராட்டுக. ஸோ 21 22 23ல் நயம் பாராட்டுக கொடுத்துருக்காங்க. அது தெரிஞ்சதுன்னா நீங்கள் அதை அட்டன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 24th தெரிஞ்சதுன்னா வார இதழ் ஒன்றில் படித்த கதையை பாராட்டி அந்த இதழாசிரியருக்கு அஞ்சல் அட்டையில் கடிதம் எழுதுக. ஸோ இந்த 4 வினால எது உங்களுக்கு தெரியுமோ ஈஸியாக இருக்கோ அதை அட்டன் பண்ணுங்கள். எனி 3 எவையேனும் 3க்கு ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் அதில் மார்க் பண்ணியிருக்கோமா இல்லையான்னு சொல்லிட்டு. அடுத்து பகுதி 6 பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு வினாவுக்கு விடையளிக்க. இதில் இன்டர்னல் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. 6 மதிப்பெண். மொழியின் விரல் பிடித்து நடக்க பழகி கொண்டிருக்கும் தன் மகனுக்கு முத்துக்குமார் எழுதியுள்ள கடித செய்திகளை தொகுத்து எழுதுக. அப்படி இல்லைன்னா தமிழ் இலக்கியங்கள் காட்டும் சான்றாண்மைக்கு கருத்துக்களை தனி நாயக அடிகளாரின் வழி நிறுவுக. ஸோ சைட் ஹெட்டிங்ஸ் போடுங்க. அதாவது மேலே டாபிக்ஸ், முன்னுரை, முடிவுரை அந்த மாதிரிலாம் போட்டு எழுதிங்கன்னா அது பெரிய நெடுவினா மாதிரி இருந்தாலுமே நல்லாயிருக்கும். சரிங்களா? அந்த செயலோட முன்னுரையில், முடிவுரை பார்ட்டில் நடுவில் வரக்கூடிய ஆன்சர்ஸு அந்த மாதிரி நீங்கள் சைட் ஹெட்டிங்ஸ் போட்டு எழுதுனீங்கன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். தமிழை பொறுத்த வரைக்கும் எழுத்துப்பிழை அதிகமாக வரக்கூடாது. ஏன்னா காமன் மிஸ்டேக்ஸ் அதுதான் நம்ம பண்ணக்கூடியது தமிழை பொறுத்த வரைக்கும்.
அதனால நம்ம எழுதும்போது கொஞ்சம் கவனத்தோட எழுத்துப்பிழை இல்லாம எங்கெங்கெல்லாம் வந்து சந்திப்பிழை, இப்பு அதெல்லாம் வரும்ன்றத கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கோங்க படிக்கும்போதே. அதே மாதிரி எழுத்துப்பிழை இல்லாம பார்த்துக்கோங்க. ஓவர் ரைட்டிங் அடிச்சு அடிச்சு எழுத வேண்டாம். பிகாஸ் நம்ம நெக்ஸ்ட் இயர் வந்து 10த்துக்கு போறோம். ஸோ இப்பவே நம்மள வந்து 10த்துக்கு நம்ம தயார்படுத்திக்கிறது ரொம்ப ஈஸியா நீங்க அப்போ ஃபேஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்பலேருந்தே நீங்க ப்ராக்டிஸ் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10த் போனாலும் உங்கள அத வந்து ஈஸியா வந்து டேக்கிள் பண்ண முடியும். ஏன்னா 10த்னாலே ஒரு ஃபியர் வந்துரும். அந்த ஃபியர்லாம் இல்லாம இப்பலேருந்தே நீங்க உங்கள 10த் பேசிக்ல கொண்டு போயிடுங்க. சரிங்களா? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.